இது உங்கள் நியூஸ் 5. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2024-25 ஆண்டு நிதியாண்டில் நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று 300 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அதில் கட்டடப்பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 245 கோடி ரூபாய் கட்டடப்பணிக்கும், புத்தகம் மற்றும் ஒரு விஞ்ஞான உலகத்தை இங்கு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கணினி மூலமாக 5 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அதற்காக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த பணியை பொறுத்தளவுக்கு 6/11/2024 மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறையில் ஒப்பந்தம்லாம் கோரப்பட்டு முறையாக அனுமதிகள் எல்லாம் பெறப்பட்டு, அனுமதி என்று சொன்னால் அந்த பகுதியில் விமானம் செல்லுகிற பகுதி, அதனால் விமான போக்குவரத்து துறையில் NOC, அது மாதிரி கட்டிடத்தில் DDCPயினுடைய NOC, தீயணைப்புத்துறையினுடைய NOC, மாசு கட்டுப்பாடு துறையின் மூலமாக NOCகள்லாம் பெறப்பட்டு இந்த கட்டடப் பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் 7வது முறை வந்திருக்கிறேன். நான் இது தொடர்ச்சியாக, ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் தினத்துக்கு முன்னால் இந்த நூலகம் திறக்க வேண்டும் என்று எங்களுடைய துறைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அரசின் சார்பாக இதற்கு 6 ஏக்கரா 92 சென்ட் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுமான பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1,98,000 சதுரடி இதில் கட்டுமான பணி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஏறத்தாழ 1,00,000 புத்தகங்கள் இதில் கொண்டு வர முடியும். தரைத்தளம் முதல் தர வரைக்கும் எக்ஸ்கலேட்டர் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 4 லிஃப்ட் இதில் பொருத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதி, வாகனங்கள் நிறுத்துகின்ற அந்த அடிப்படையில் 4 சக்கர வாகனங்கள் ஏறத்தாழ 200 வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்த முடியும். இருசக்கர வாகனம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.